அனைவருக்கும் வணக்கம். சுவையான பூண்டு மிளகாய் பொடி 2 விதமாக எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பூண்டு ஒரு 6 பல் எடுத்திருக்கேன். உரிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தோலோட கூட பயன்படுத்தலாம், தவறில்லை. தேவையான அளவுக்கு உப்பும் 2 டீஸ்பூன் நான் தனி மிளகாய் தூளும் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மிக்சிலையும் போட்டு கொரகொரப்பாக மசிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த இடிக்கல்லில் போடுறேன். இது சுவை நல்லா இருக்குன்றதால ஃபஸ்ட்டு பூண்டும் உப்பும் சேர்த்து நைஸாக இடிச்சுக்கணும். இதே மாதிரி உப்பு தூள் உப்பு இல்லை, நான் கல் உப்பு பயன்படுத்துகிறதால ஃபஸ்ட்டு உப்பை போட்டு நம்ம நைஸாக பொடிச்சிக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாய் தூளை சேர்த்து கலந்து இடிச்சிக்கணும். அப்பப்போ ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டு நைஸாக இடிச்சிக்கணும். இதில் உப்பு இந்த பதத்தில் கூட நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வீடியோவில் காட்டிருக்கிறது தான் சரியான பதம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கிறோம். இதை அப்படியே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். வெளியில் வச்சா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு வச்சு பயன்படுத்தலாம். இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னாக்க மாதக்கணக்கில் கூட வச்சு பயன்படுத்தலாம். இதில் இப்போ நான் எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுவே ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியில் தான் வச்சுருக்கேன். இது அவசரத்துக்கு எளிதாக சீக்கிரம் செஞ்சிடலாம். சுவையாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். குறிப்பாக முடக்கத்தான் கீரையெல்லாம் வாங்கி நம்ம தோசை செய்யும் பொழுது அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் தனி மிளகாய்த்தூள் பயன்படுத்துகிறதால அதிக அளவு காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படாது அப்படின்னாக்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் பாதி அளவு கலந்துக்கிட்டு தனி மிளகாய்த்தூள் பாதி அளவு போட்டு செய்யலாம். இப்போ இன்னொரு வகை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 6 பூண்டு பல்லை உரித்து எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் உரிக்காமல் கூட தோலோட கூட அப்படியே பயன்படுத்தலாம். ஏதாவது கருப்பு டாட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படியே கூட பயன்படுத்தலாம். 2 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயத்தை தான் பயன்படுத்தணும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பும் எடுத்துகிட்ருக்கிறேன். இது குழம்பு மிளகாய்த்தூள் பயன்படுத்துகிறதால இதில் நமக்கு காரம் கம்மியாக இருக்கும். ஏன்னா குழம்பு மிளகாய்த்தூளில் நம்ம மசாலா சாமான், அதாவது மசாலா சாமான்னாக்க நம்ம கொத்தமல்லி, வெந்தயம் அந்த மாதிரி பொருட்கள்லாம், மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைக்கிறதால சுவையும் நல்லாயிருக்கும். இது காரமும் கம்மியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக இடித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு மிளகாய்த்தூளை போட்டு இடித்து எடுக்கணும். அப்பப்போ ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டு இடிக்கணும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து மசிஞ்சு வர்ற வரைக்கும் இடித்து எடுத்துக்கணும். இதை நம்ம அவசரத்துக்கு உடனடியாக செஞ்சு பயன்படுத்த முடியும். இது வெளியில் வச்சுருந்தாலே ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா மாதக்கணக்கில் நம்ம வச்சு பயன்படுத்த முடியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதை நல்லெண்ணெய் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். அது டெய்லி யூஸ்க்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். வெளியூர் ட்ராவல் போகிறதுக்கு கூட நம்ம இட்லியோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.